ரொம்ப டீசெண்டாக அலட்டிக்கிறாமல் ஒரு த்ரில்லிங்கான ஒரு படத்தை ரொம்ப அழகாக வந்து சீட்டு நுனியில் உட்கார வைக்கிறது மாதிரி இருந்தது. படம் சூப்பர். படம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. கடைசியில் வந்து கிளைமேக்ஸ் வந்து எதிர்பாராத ட்விஸ்ட்டு. படம் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து எந்திரிக்க முடியாதபடி ஒரு சீனுக்கு கூட நம்ம அங்கிட்டு திரும்ப முடியாது. இன்ட்ரோல் வர்றதே தெரியல, விறுவிறுப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. படக்குழுவினருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஃபோட்டோகிராஃபியும் சரி, ஒரு புதுமுகங்களாக இருந்து இவ்வளவு சிறப்பாக ஒரு படம் இருக்குன்னா உண்மையிலேயே போலீஸ் வந்து சிறப்பான படம் தான். அருமையான படம், யதார்த்தமாக எடுத்துருக்குறாங்க. ப்ரொடியூசரு ராஜா நல்லா பண்ணியிருக்காரு. படம் வந்து சிறிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் மிக தரமாக எடுத்திருக்காங்க. வேறு லெவலில் பின்னாடி இசை வந்து அட்டகாசமாக இருக்குது. ஒவ்வொருத்தருடைய நடிப்புகள் அவங்க சினிஃபீல்டில் இருந்தால் கூட அதில் ஒரு அற்புதமான நடிப்பு வந்து சிபிஐ நடிப்பு தான். இந்த படம் நான் 2வது தடவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு படம்னு சொன்னால் ஒரு மெசேஜ் இருக்கணும். அந்த மெசேஜ் கடைசியில் யார் தைரியசாலியாக அவங்க தான் மன்னிக்க முடியும், மன்னிக்கிறதுனால தான் உலகம் இயங்குது அப்படிங்கிற நல்ல மெசேஜை கொடுக்குறாங்க. படம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக விறுவிறுப்பாக இருந்தது. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது. இதுமேல் தொடர்ந்து மேற்கொண்டு வந்து படம் கொடுப்பாங்க ரொம்ப நம்பிக்கையில் இருக்கிறோம். இந்த படத்தை நிறைய பேர் ரசிப்பாங்க. இது பண்ணி நல்லா போகும். கேமராமேன்லாம் பிரமாதமாக கேமரா இருந்தது. எந்த ஃப்ளாவும் இல்லாமல் கரெக்டாக படத்தை கொண்டு போயிருக்காங்க. விறுவிறுப்பான படம், சிறப்பான படம். கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அழகாக சொல்லியிருக்காங்க. சார், போலீஸ் ஸ்டோரி படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரே த்ரில்லாகவும் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் போனதே தெரியல. படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாரோட நடிப்பும் சூப்பராக இருக்குது. டீமில் எல்லாருமே சேர்ந்து நடித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஆபர் வெற்றி படம். இந்த படத்தோட கரு வந்து குற்றங்கள் குறையும். இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, போய் பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சமூக நீதி படமாக எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல கருத்துள்ள படம். இது ராஜா சார் நல்லா நடிச்சிருக்காரு. தயாரிப்பாளர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை 2வது தடவை பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு நான் 12 டிக்கெட் 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன். நாளைக்கு நான் வருவேன். நல்லா படம் பண்ணியிருக்காரு. போலீஸ் ஃபேமிலி உண்மையிலே ராஜா மலைச்சாமி ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணி கதையின் நாயகனாக ஒரு பிரமாதமாக படம் பூரா இடைவேளை வர பார்த்திங்கன்னா போகிறதே தெரியல. 2ஆம் முறையாக அப்போ படம் வந்து பார்த்தாலும் கூட அதுக்குள்ளே இடைவேளை வந்துருச்சான்னு தான் கேட்க தோணுது. அவ்வளோ ஸ்பீடு, ரொம்ப அருமையான எடிட்டிங். முதல்ல எடிட்டிங்க்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும், இசைக்கு அடுத்த பாராட்டு கொடுக்கணும், நடிப்புக்கு அதற்கடுத்த பாராட்டு. இப்படி இந்த படத்துக்கு பாராட்டுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், குறையே கிடையாது. அதே நேரத்தில் உண்மையிலே வந்து ஒரு சிறந்த த்ரில்லர் படத்துக்கு உண்டான அவார்டு விருது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. எந்த இடத்துலையுமே தொய்வு இல்லாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். மலையாளத்தில் இந்த படம் இருந்துச்சுன்னா இதோட படு பயங்கரமாக ஓடும், பிச்சுட்டு போயிடும். அவ்வளோதான், வேறு லெவல். உண்மையிலே படக்குழுவினர் அனைவருக்கும், இந்த படத்தில் அருமையாக நடித்த பருத்தி வீரன் சரவணன் அவர்களுக்கும், ராஜா மலைச்சாமி அவர்களுக்கும், காதல் சுகுமார் அவர்களுக்கும், மற்ற அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும். அது மாதிரி இந்த படக்குழுவினர் எல்லாருக்குமே உண்மையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அடுத்த தடவை இதோட சிறப்பான ஒரு படம் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. டைரக்டர் பாலு, ப்ரொடியூசர் ராஜா, ஆக்டர் ராஜா, சரவணன், காதல் சுகுமார் எல்லோரும் நடித்த படம். கதைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறதுனா, ஒரு காசிமேடு மாதிரி இருக்க ஏரியாவில் ஒரு பெரிய ரவுடி, அவரே வந்து இவ்வளோ அதெல்லாம் வேணாம்ப்பா சும்மா அப்படி நின்றுக்கோன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் வரக்கூடிய ஒரு ரவுடி. அவரோட பையன் ரொம்ப நல்ல பையன். அவனை ஒரு வழக்கில் இது பண்ணி போலீஸ் என்ன பண்ணாங்க, அந்த போலீஸ்க்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, கடைசியாக வந்து எதாக இருந்தாலும் ஒரு மன்னிப்பு தான் தீர்வாகும்னு ஒரு நல்ல கருத்தை சொல்லி படம் எடுத்திருக்காரு பாலு. நல்ல படம், நல்லா 2 மணி நேரம் ஸ்பீடாக போகுது. எப்படி சொல்கிறதுனா, லேக் இல்லாமல் போகுது, போர் அடிக்காமல் போகுது. எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க. போலீஸ் ஃபேமிலி
இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். போலீஸ் ஃபேமிலி படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு அருமையான படம், ஹாப்பியாக என்ஜாய் பண்ண ஃபேமிலியோட, சூப்பர்.